என்னங்க இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. எங்க அண்ணன் பக்கம் தானே எல்லாருமே நின்னாங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணி யாருமே பேசல பாருங்க. சக்தி சக்தின்னு உங்க தங்கச்சி மேல எவ்வளவு பாசமா இருந்தீங்க. ஆனா அவங்க கூட நமக்கு ஹெல்ப் பண்ணல. யாரோட உதவியும் நமக்கு தேவையில்லை சௌந்தர்யா. நம்மளை காப்பாத்திக்க நம்மளாலேயே முடியும். எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் புரியல. திடீர்னு எப்படி தமயந்தி அங்க வந்தா? பிரேம் எப்படி அவளுக்கு லீகல் அட்வைசர் போஸ்ட் கொடுத்தான்? எப்பத்துல இருந்து இந்த பாசம்? பாசம்லாம் எதுவும் இல்லைங்க. அவளை வச்சு ஏதோ திட்டம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நாம கூட அவகிட்ட போகாம வேற வக்கீல் கிட்ட போயிருந்தா இந்நேரம் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இழுத்திருக்கலாம். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகலீங்க. வேற ஏதாவது வக்கீல போய் நம்ம பார்க்கலாமா? வேண்டாம் சௌந்தர்யா. அதான் பிரேம் சொன்னான்ல, உனக்கு என்ன வேணுமோ பிரிச்சு தரேன்னு சொன்னானே. அப்புறம் என்ன? நம்ம கோவத்தில் இருந்ததால தானே அந்த சொத்தை பத்தி கேட்டோம். இப்போ வக்கீல் கோர்ட்டுன்னு நம்ம போனா உண்மையிலேயே நாம ஏதோ சொத்துக்கு ஆசைப்பட்டு பண்றோன்னு தான் எல்லாரும் நினைச்சுப்பாங்க. அப்படி ஒரு அவ பேர் நமக்கு வர வேண்டாம். அதே மாதிரி நீ அங்க வேலைக்கும் போக வேண்டாம். நீ அங்க போனா பகை வளருமே தவிர குறையாது. இல்லைங்க, என்ன தடுக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றத கேளுங்க. நீங்க சொல்ற மாதிரி பகை வளர்ந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனா உங்க குழந்தையோட தோஷத்தால தானே என் எதிர்காலமே போச்சு. நினைவு இருக்கிற நேரம் எல்லாமே அந்த நினைவோட தானே வாழ போறோம். அப்படி ஒரு வழிய கொடுத்த அவங்களோட உறவே நமக்கு தேவையில்லைங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல தண்டனை கொடுக்கணுங்க. அதுக்காக தான் அங்க போகணும்னு சொல்றேன். ஆபீஸ்க்கு சம்மந்தம் இல்லாதவங்க வரக்கூடாதுன்னு எங்க அண்ணன் உங்களை சொன்னாருல்ல. அதே ஆபீஸ்ல நீங்க வந்து உட்காரணுங்க. எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உங்களுக்கும் இருக்குன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். எங்க அண்ணன் இன்னொரு வார்த்தையை சொன்னாரு, கவனிச்சிங்களா? ரேஷ்மி வந்தா அவளுக்கும் பதவி கொடுப்பாங்களா. உதவி பண்ண உங்களை விட துரோகம் பண்ண அவ உயர்ந்தவளா போயிட்டா. விடக்கூடாதுங்க. அவங்க யாரையுமே சும்மா விடக்கூடாது. அவங்க பேசின எல்லாத்துக்குமே அவங்கள நல்லா அனுபவிக்க வைக்கணும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா நான் அப்படி பண்ணுவேன். சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே இங்க இருக்காங்க. ஆனா ஒரே ஒருத்தர் தான் இல்ல, ரேஷ்மி. அவளையும் கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வைங்க, இன்னும் நல்லா இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா கண்டிப்பா அவளையே சேர்த்துக்குவேன். நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சவ அவ. நினைவே இல்லாதப்ப கூட என்ன மட்டும் ஞாபகத்துல வச்சிட்டு இருந்தவ. சக்தி, நாளைக்கு மௌலியும் சௌந்தர்யாவையும் வீட்டுக்கு வர சொல்றியா? எதுக்குங்க? தமயந்தியை வச்சு சொத்தை பிரிச்சு எழுதிடலாம். அவங்க கேட்டதை கொடுத்துட்டா அப்புறம் பிரச்சனை வராது இல்ல? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எதா இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. அவசரம் இல்ல சக்தி, யோசிச்சுதான் சொல்றேன். இதை நம்ம பண்ணலைன்னா ஆபீஸ்ல நிம்மதியாவே இருக்க முடியாது. நீதான் பாத்திருப்பிய எப்படிலாம் வந்து கலாட்டா பண்ணான்னு. ஆபீஸ்ல வச்சு வீட்டு விஷயங்களெல்லாம் பேசினதே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு சக்தி. சௌந்தர்யா தான் புரியாம பேசுறானா, மௌலியும் அதே மாதிரி பேசுறான். அவனும் நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்தவன் தானே. மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நம்மள மட்டும் இல்ல, தமயந்தியும் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்களே. நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறவங்க அவங்க. அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நம்மள சேர்ந்தவங்களே மதிக்கலனா ஆபீஸ்ல மத்தவங்களா எப்படி மதிப்பாங்க? அதுக்காக தான் சொன்னேன், சொத்தை பிரிச்சிடலான்னு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. சௌந்தர்யாவும் சரி, எங்க அண்ணனும் சரி, ஏதோ சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்தவங்க மாதிரி நினைக்காதீங்க. காரணம் அது இல்லைங்க. அவங்க கோவத்தை காட்டுறதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. நல்லபடியா கோவம் போயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாம் சரியாயிடுங்க. என்ன பண்ணாலும் கொஞ்சம் விட்டு கொடுப்போமே. ஆபீஸை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா என்ன பண்றாலும் பண்ணிட்டு போட்டோங்க.
அவ என்ன பண்ணாலும் கடைசியா அது உங்ககிட்ட தானே வரும். நீங்க அதை சரி பண்ணிடலாமே. இப்ப நமக்கு ஆக வேண்டிய முக்கியமான வேலை கல்கி தமேந்தியோட கல்யாணம் தான். தமேந்திய லீகல் அட்வைசரா போடணும்னு நினைச்சது ரொம்ப நல்ல விஷயங்க. நான் கூட அதை நினைக்கவே இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க தப்பா நினைக்க கூடாது. சொல்லு சக்தி. அப்போ ரேஷ்மி மேல உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்ததுல்ல? உனக்கு இல்லையா? அப்படி ஒரு அபிப்பிராயம் இல்லைன்னா அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டியே. உண்மைதாங்க. அப்பவும் சரி இப்பவும் சரி அவளை நான் எப்பவும் வெறுக்கணும்னு நினைச்சதே இல்லை. அவ பண்ண தப்புக்காக அவ மேல கோவப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். அவ மேல மட்டும் இல்லைங்க, தமயந்தி மேல கூட எனக்கு கோவப்பட்டிருக்கேன். ஏன்னா அவளும் அந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கா. எங்க அப்பாவை வேதனைப்படுத்தினா, அர்ச்சனாவையும் திலீப்பையும் சேர விடாம பண்ணா. இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட போனா. கடைசியில மனசு மாறி அவ பண்ண தப்புக்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டால, அப்பவே அவ பண்ண தப்பு எல்லாத்தையும் நான் மறந்துட்டேங்க. அதே மாதிரி ரேஷ்மியும் மனசு மாறி இருந்தான்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதனாலதான் அவளை நான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப அதெல்லாம் முடியாம போயிடுச்சு. நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா இல்ல தெரியாம சொன்னீங்களான்னு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன வார்த்தை எல்லாம் சரிதாங்க. ரேஷ்மி வந்தான்னா நான் மறுபடியும் அவளை ஆபீஸ்ல உட்கார வைப்பேன். என்னங்க யோசிக்கிறீங்க? உன்னால மட்டும் எப்படி சக்தி இப்படி இருக்க முடியுது? யார் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அவங்கள நீ மன்னிச்சிடுறியே. மன்னிக்கிற பக்கம் இருந்தாதாங்க நம்மள சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள்லாம் நிலைச்சிருக்கும். அர்ச்சனா, என்னது? ஒண்ணும் இல்ல அண்ணி. பின்ன எதுக்காக எதையோ மறைக்கிற? காட்டு. இல்ல ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லு. காட்டு அர்ச்சனா. இல்ல அண்ணி ஒண்ணும் இல்ல. காட்டு கூட. ஸ்வெட்டர் நூலு. ஏய், எதுக்காக இத போய் மறைக்கிற? இல்ல அண்ணி, அது இத பார்த்தா உங்களுக்கு உங்க குழந்தை ஞாபகம் வரும், மனசு கஷ்டப்படுவீங்க, அதான் மறைச்சேன். இங்க பாரு, அந்த கஷ்டம் நான் இருக்கிற வரைக்கும் இருக்கும். நீ இத மறைக்கிறதுனால அந்த கஷ்டம் போயிடுமா என்ன? இந்த மாதிரி நேரத்துல ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரி ஆசைகள் வரும்னு எனக்கு தெரியும் அர்ச்சனா. அப்ப நான் என்ன நினைச்சேனோ அதான் இப்ப நீ நினைக்கிற. எங்களுக்கு தான் சில தோஷங்கள் இருந்தது, அதனால அப்படி ஆச்சு. ஆனா உனக்கு அப்படிலாம் எதுவும் இல்ல. நல்லபடியா உனக்கு குழந்தை பொறுக்கும் அர்ச்சனா. உங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கும் அதுதான் வாரிசு. இங்க பாரு, இனிமே என்கிட்ட நீ எதையும் மறைக்க வேண்டாம். உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ என்கிட்ட தாராளமா கேளு, எல்லாம் நான் செஞ்சு கொடுக்கறேன். சரியா? என்னண்ணா அங்கேயே நின்னுட்டீங்க? ஒண்ணு இல்ல, பரவாயில்லையே, ஸ்வெட்டர்லாம் பின்ன ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. அதான்ண்ணா பழகலான்னு நினைச்சேன், ஆனா முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் தானா கத்துக்க முடியாதுமா, யாராவது சொல்லி தரணும். சரி, என்ன வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே இருக்கீங்க? ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, சாப்பிடலாம். வாங்க. அண்ணா, மாமா என்ன பார்க்க வந்திருந்தாரு. திலீப் ரொம்ப கோவமா இருக்காராம். நான் அவரோட ஆபீஸ்ல வேலை செய்யறது அவருக்கு பிடிக்கலையா, அதனால சொல்லுமா, விவாகரத்து பண்றதா சொன்னாரா. அர்ச்சனா, என்னடி சொல்ற? ஆமா அண்ணி, நானும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. ஐயோ, என்னங்க இது? தப்பா அர்ச்சனா, அப்படிலாம் நீ சொல்லிருக்க கூடாது. ஆமா அர்ச்சனா, இது சாதாரண விஷயம் இல்ல. பேசாம நீ அந்த வேலையை விட்டுரு. என்னங்க, திலீப் கிட்ட நீங்க போய் பேசுங்க, அவர் வீட்டுக்கு வர சொல்லுங்க. அன்னைக்கே தனி கொடுத்தனும் போலான்னு சொன்னார்ல, அதே மாதிரி பண்ணி வச்சிடலாம். சரி, பேசுறேன். வேண்டாண்ணா, அவர்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். என்ன அர்ச்சனா? இத பாருமா, உனக்கு அதெல்லாம் தெரியாது, அத நாங்க பாத்துக்கிறோம். என்ன சரியா?
அர்ச்சனா என்னாச்சு? என்னாச்சு அர்ச்சனா? அர்ச்சனா என்னம்மா? ஹே அர்ச்சனா, என்னாச்சுமா? என்னாச்சு அர்ச்சனா? தெரியலையே. என்னாச்சுமா? என்ன பண்ணுது? அர்ச்சனா ஐயோ வயிறு வலிக்குது. அர்ச்சனா என்னம்மா பண்ணுது? என்னாச்சு அர்ச்சனா? அர்ச்சனா என்னம்மா அது? சொல்லுமா. அர்ச்சனா, ஐயோ. என்னம்மா என்னாச்சுமா? என்னாச்சு அர்ச்சனா? நான் பேசிட்டு இருந்தேன். என்னங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. போய் வண்டியை கூட்டிட்டு வாங்க சீக்கிரங்க. போங்க அர்ச்சனா, கொஞ்சம் பொறுத்துக்க அர்ச்சனா, இது வந்துருவாரு. அர்ச்சனா ஐயோ அர்ச்சனா, என்னாச்சுமா? என்ன பண்ணுது? அர்ச்சனா பொறுத்துக்க அர்ச்சனா, இது வந்துருவாரு. வயிறு வலிக்குது. ஹாஸ்பிடல் போய் என்னன்னு பாத்துறலாம். அண்ணே ஐயோ அர்ச்சனா, அர்ச்சனா வா. எனக்கு வாங்க. அர்ச்சனா எழுந்திருமா. எழுந்திருமா. வாமா. பாத்து எழுந்திருமா. ஹாஸ்பிடல் போலாம். எனக்கு நீங்க தாம்மா வேணும். நீங்க என் கூடவே இருங்கம்மா. உங்க அன்பு வேணுமா? உங்க பாசம் வேணுமா? கற்பகம், டிவிக்காரங்க வந்தாங்களே, என்ன விஷயம்? இந்த மாதிரி கருணை இல்லங்களெல்லாம் படம் பிடிச்சு டிவியில காட்ட போறாங்களா? ஓஹோ, வயசானவங்க எப்படி எல்லாம் பாசத்துக்காக ஏங்குறாங்கன்னு மத்தவங்களுக்கு புரிய வைக்கத்தா. அந்த காலத்தை விட இந்த காலத்துல பள்ளிக்கூடங்கள் அதிகமாயிடுச்சு, கோயில்களும் அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி ஆதரவு இல்லாதவங்களை இப்படி பராமரிக்கிற கருணை இல்லங்களும் அதிகமாயிடுச்சு. இதையெல்லாம் மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும்ல, அதுக்காக தான் வந்தாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களும் பாப்பாங்கல்ல, அவங்கள யாராவது மனம் திருந்தி இவங்களை கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்ல, அதான். ஓஹோ, இது ரொம்ப நல்ல விஷயம்தான். அப்போ உங்களுக்கும் வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்குல்ல? அது இல்லாம இருக்குமா? எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. இப்ப இருக்கிற எல்லா உறவுகளும் நம்ம கிட்ட இருந்து வந்தது தானே. அவங்களோட இருக்கணுங்கிற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துட்டு அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கிறது ஒரு சுகம் தானே. போற காலத்துல கூட சொந்த பந்தங்களுக்கு நடுவுல போனாதான் நமக்கு பெருமை. நிச்சயமா உங்களுக்கு அந்த யோகம் கிடைக்கும். உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நடந்த சந்தோஷம்தான். பாக்கலாம். ஆமா கற்பகம், கேட்கணும்னு நினைச்சேன். உன் பையனுக்கு பர்த்டேன்னு பார்க்க போனியே, எல்லாம் நல்லா நடந்ததா? நீ வாங்கிட்டு போனதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதா? எல்லாம் பிடிச்சது. நான் கொடுத்த துணியை சந்தோஷமா வாங்கிக்கிட்டேன். எனக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதேதான் அவனுக்கு பிடிக்கும். எங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒற்றுமை. அப்படியா? மருமக எப்படி, பரவாயில்லையா? ஓ, அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவளை விட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னை விட என் பையனை அவன் நல்லா கவனிச்சுக்கிறா. என் மேல கூட அவளுக்கு பாசம் அதிகம். உன் மேல பாசம் அதிகம்ங்கிறவ நீ வரும்போது மட்டும் ஏன் பேசாம இருந்தா? போக வேணாம் தான் சொன்னா, ஆனா நான் தான் வந்துட்டேன். ஓஹோ, அப்படியா? சந்தோஷம். அப்ப இது என்ன?
கடவுளே, அர்ச்சனாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எந்த கஷ்டமா இருந்தாலும் என் ஒருத்திக்கே கொடுத்துரு கடவுளே. நல்லா தானே பேசிட்டு இருந்தா, திடீர்னு எப்படி வழி வந்ததுன்னே தெரியலையே. தெரியலையேங்க, இது வரைக்கும் அவ இப்படி துடிச்சு நான் பார்த்ததே இல்லைங்க. ஏங்க, திலீப்புக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? இப்ப வேண்டாம் சௌந்தர்யா, டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். சரிங்க, அத்தைக்காவது ஃபோன் பண்ணி சொல்லிடலாங்க. வேண்டாம் சௌந்தர்யா, எல்லார்கிட்டயும் அப்புறமா பேசிக்கலாம். கொஞ்சம் அமைதியா இரு. சிஸ்டர், இவங்க கூட வந்தவங்கள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். சார், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. என்னங்க, வாங்க. வா டாக்டர், என் தங்கச்சிக்கு பயப்படுறதுக்குலாம் எதுவும் இல்லை சார், நல்லா தான் இருக்காங்க. அப்படி இப்படின்னு புரண்டு படுத்ததால கொஞ்சம் ஸ்ட்ரெயினா இருக்கு, அவ்வளோதான். இந்த மாதிரி சமயங்கள்ல உடம்பு ரொம்ப வருத்திக்க கூடாதுமா, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு பயம் பதட்டம்லாம் இருக்கும், அதனால மனசு அமைதியா வச்சுக்கணும். என்னம்மா? சில டானிக்ஸ்லாம் எழுதி தரேன், அதை நீங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டு வாங்க. சரிங்க டாக்டர். சௌந்தர்யா, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், கேட்டுட்டு வாமா. சரிங்க. ஹலோ, நான் மௌலி பேசுறேன். சொல்லுங்க மௌலி, எப்படி இருக்கீங்க? அர்ச்சனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, திடீர்னு வயிற்று வலிக்குதுன்னு சொன்னா நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தோம். டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே சரியாயிடுச்சு. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. மௌலி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அர்ச்சனா பண்றத கொஞ்சம் கூட நல்லா இல்ல. 2-3 தடவை நானே வழியில சந்திச்சு வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன், ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா. அப்படிதான் ஆபீஸ்லயும் திலீப் தான் என் வீட்டுக்காரன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் சொல்லல. இப்ப வீட்டுல இருக்கும்போது வயிற்று வலி வந்தது, நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டீங்க. இதே ஆபீஸா இருந்திருந்தா திலீப்பால உதவி பண்ணிருக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம எத்தனை நாளைக்கு தான் உண்மையை மறைச்சு வச்சிட்டு இருக்க முடியும்? இந்த விஷயம் ஆபீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சா திலீப்பை மட்டும் இல்ல, அர்ச்சனாவை தானே தப்பா பேசுவாங்க. இதெல்லாம் சொன்னா அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மௌலி, நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? நாங்களும் சொல்லியிருந்தோம், ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறா. இப்போ அவ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காளா? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். சரி, நான் வீட்டுக்கு வந்து பாக்குறேன். சரி. என்னங்க, கிளம்பலாமா? கிளம்பலாம். வா. வாமா. திலீப், காஃபி சாப்பிட்றியாடா? இல்லம்மா, வேண்டாம்மா. டேய் திலீப், மௌலி ஃபோன் பண்ணாரா? அர்ச்சனாவை நைட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்களாம். ஹாஸ்பிட்டலா? எதுக்குப்பா? அது திடீர்னு வயிற்று வலி வந்துருச்சான். டாக்டரை பார்த்ததுக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு சொன்னாங்களாம். அவ உடம்பு மட்டும் வீக் இல்லப்பா, மனசு வீக்கா தான் இருக்கு. டேய், அதை சரி பண்ணிட்டான்னா எல்லாமே சரியாயிடும். சரி, வா போய் பார்த்துட்டு வரலாம். டேய், தெரிஞ்சு போகலன்னா தப்பா இருந்தா வா. நான் வரலப்பா, நீங்க போயிட்டு வாங்க. இல்ல தம்பி, நீங்க கண்டிப்பா போகணும். அங்க போய் நான் என்னங்க பண்றது? முகம் கொடுத்து கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. இது வரைக்கும் நான் எவ்வளவு தடவை போயிருப்பேன், சந்தோஷமா ஒரு வார்த்தை பேசிருப்பாளா? நானும் அவ திருந்துவான்னு பாக்குறேன், அவ திருந்துற மாதிரியே தெரியல. நான் வேணா போய் மன்னிப்பு கேட்கிறேன். அர்ச்சனாட்ட மட்டும் இல்ல, அந்த வீட்டுல யார் யார் இருக்காங்களோ எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறேன். இதுக்கு மேல நான் என்னப்பா பண்றது? நீ எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? அப்படி என்ன தப்பு பண்ண? நியாயமா பார்த்தா அவதான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்.
மங்களத்து மேல தப்பு சொல்றா? இவ இங்க இருக்கிறதுனால தான் அவ இங்க வரமாட்டேன்னு சொல்றா. மங்களம் மட்டுமா தப்பு பண்ணா? இவ கூட சேர்ந்து தமயந்தியும் தானே தப்பு பண்ணா? தமயந்தி எதுவும் சொல்லாம மங்களத்து மேல மட்டும் தப்பு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இல்ல லக்ஷ்மி, என்ன சொல்லாத. நான் பண்ணது எல்லாமே தமயந்தியோட நல்லதுக்காக தான். அது அவளும் புரிஞ்சுக்கல, அவளை சேர்ந்தவங்களும் புரிஞ்சுக்கல. பரவாயில்ல, என்னதானே தப்பு சொல்றாங்க, சொல்லிட்டு போகட்டும். ஆனா அர்ச்சனாவோட குழந்தை நல்லபடியா பிறக்கணும். திலீப் சொன்னாரே அர்ச்சனாவோட கால்ல விழட்டுமான்னு. அவர் விழ வேண்டாம், நான் போய் விழறேன்.